ஹலோ ஆல். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தையை கேட்டோன்னே நமக்குலாம் ஞாபகம் வர்றது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷலி வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கோல்டு, அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இடிஎஃப், பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அதில் வந்து பொசிஷன் ட்ரேடு, ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும். பொதுவாக வந்து நமக்கு வந்து முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எது வந்து மெயின் அசட்டாக இருந்தது அப்படின்னா நிலமும் ப்ளஸ் வந்து தங்கமும் தான் வந்து நமக்கு ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கவங்க தான் வந்து இந்த ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த இடிஎஃப், இந்த மாதிரி இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு ப்ளஸ் அந்த அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மக்களுக்கு வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு ப்ளஸ் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல இடமோ நல்ல வீடோ ஏதோ ஒரு ஃப்ளாட்டோ கிடச்சதுன்னா அதை வந்து வாங்கி போடுறது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற நாலேஜ் வந்து இந்த அளவுக்கு தான் இன்னும் இருக்குது. இப்போ வந்து இந்த கோவிட்டுக்கு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து யூடியூப் வீடியோஸஸ் நிறைய வந்து ஒரு அதை பற்றினா நிறைய புக்ஸோட ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 100-150 இயர்ஸாக வந்து இருக்கிற அமெரிக்கன் புக்ஸ், வெஸ்டர்ன் சைடு இருக்கிற புக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜஸ், அந்த புக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து இப்போ நம்ம பக்கம் வரும்போது இப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு முக்கியம், நம்ம தங்கம் ப்ளஸ் நிலம் இடத்தை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அமௌண்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்ற அவேர்னஸே வந்து இப்போ தான் வந்து ஒரு 30-40% வந்து இப்போ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து நம்ம மணியை க்ரோத் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் பேச போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பியாண்ட் த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து யாரும் அதிகமாக நேரடியாக பேச மாட்டாங்க. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். அதாவது இப்போ ஒரு ப்ரைஸ், கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது இப்போ நீ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ப்ரைஸ் வந்து எப்படி ஏறணும், பாசிபிலிட்டிஸ் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வரணும், இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டை ரொம்ப பிடிச்சி இப்போ ஃபாரின்லேருந்து ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கணும், உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அவங்க பிஸ்கட்ஸ் வந்து நல்லா இருக்குது, எங்கள் நாட்டுக்கு நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும். இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிராண்டடுக்கான இது கிடைக்கும்போது, குவாலிட்டி இருக்கும்போது மற்ற பிராண்டட்ஸும் மற்ற கண்ட்ரிலையோ மற்ற ஸ்டேட்லேயோ வந்து இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபண்டமெண்டலாக வந்து உங்கள் பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணுவீங்க. அதுபோல் உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்துவீங்க. அது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் நிற்கிற லாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸான, அதாவது பின்னாடி வந்து உங்கள் வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரீட் ரீசன் இருக்குது. ஏதோ ஒரு அசட் வந்து உங்களுக்கான அந்த விலை ஏறுறதுக்கான காரணமாக வந்து இருக்குது. ஆனால் இன்னைய நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லையோ இல்லை வந்து கோல்டுலேயோ வந்து மற்ற இந்த மாதிரி இந்த அசட்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஃபேக்டர்ஸை விட கண்ணுக்கு தெரியாத நிறைய ஃபேக்டர்ஸ் தான் வந்து இதோட விலை நிர்ணயத்தை வந்து அதிகப்படுத்துது. இப்போ ரீசன்ட் டேஸில் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து முன்னாடிலாம் வந்து எப்படி வந்து அதிகமாக இதுவாகும்னா, ஒன்று வந்து போர் பதற்றம் வந்து அதிகமாகும், ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு டாலரில் இப்போ யூஎஸ் டாலர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸாக வந்து யூஎஸ் டாலர் வந்து ஓவராலாக நம்ம எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நான் எக்ஸெப்ஷனாக வந்து யூரோப் கண்ட்ரிஸை விட்டுட்டீங்க, இந்த பக்கம் நம்ம ஏஷியா கண்ட்ரிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயில் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு மிடில் மேன் கரன்சியாக வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது. இன்ன வரையும் யூஸ் ஆகிட்டு இருக்கிறது எது அப்படின்னா யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டியில் வந்து ரொம்ப வீக்னஸ் வரும்போது பட்சத்தில் தான் வந்து கோல்டுக்கு வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு, ரீசெண்டாகவும் போச்சு. ஆனால் வந்து ஒன்லி யூஎஸ்டியோட வீக்னஸ் மட்டும் அதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னா அதை தாண்டி பல விதமான ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இந்த கோல்டோட விலை ஏற்றத்துக்கு காரணமாக இருந்தது. சரியா? இந்த நியூஸ்லாம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2005-2008 வந்து சைனாலாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டோட இதை வந்து குறைச்சிட்டு தங்கம் வாங்குறதுக்கு அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஸ்லோ ப்ராசஸ். அதாவது ஒரு நாட்டுக்கெலாம் தெரிஞ்சு அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு எல்லாமே முடிஞ்சு போய் அவங்க வந்து அவங்களோட இதுவே க்ளோஸ் பண்ணி நிற்கிற டைமில் தான் வந்து நமக்கு அந்த நியூஸே வந்து வெளியில் வருது. இப்போ கோல்டு வந்து எல்லாரும் ஏறப்போகுது, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க,
வீல்ஸ் டாலர் வீக் ஆக போகுது, இதுக்கு மேலே புது கரன்சி வரப்போகுது இப்படின்ற நியூஸஸ்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை இப்போ தான் நாம் வந்து பார்த்துக்கிட்டு ஓ இப்படி நடக்க போகுது போல அப்படின்ட்டு நம்ம விலை ஏறின இப்போ 2000 ரூபா 2300 இருக்க வேண்டிய இடத்துல வாங்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ 5500 போயிட்டு நம்ம அவசரப்பட்டு நமக்கு இப்போ தான் தெரிஞ்ச போல ஏதோ அந்த மூமெண்ட் வந்து இப்போ தான் நடக்கிற போல நம்ம வந்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் இறங்கினாலும் வாங்குறது நிற்கிறோம். இப்போ திரும்ப வந்து விலை ஏறிடும், இதை விட்டுட்டோம்னா மிஸ் பண்ணிடுவோம், அந்த ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட்னு சொல்லுவாங்க, இதில் நம்ம நின்றுருக்கோம். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு கரெக்டான ஆப்ஷன் தான். அதாவது உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அது வளராது, அது சொல்கிறது ரைட்டு தான். பட் அதையும் தாண்டி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம், நீங்கள் நம்பிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா நியூஸில் வர்றது எல்லாமே உண்மை, நியூஸில் வரதை பொறுத்து தான் வந்து நியூஸு சம்மந்தமாக தான் இன்றைக்கி வர நியூஸை வச்சு தான் வந்து இந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. எந்த விஷயமும் திடீர்னு சடனாக வந்து நடக்கிற விஷயங்களனால 100% வந்து அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு நடக்கிறது கிடையாது. அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ப்ரீ பிளான் ஸ்ட்ரக்சர் பேஸ் வெளியேற்றங்கள். அது எல்லாமே அதாவது உங்களுக்கு தெரியறது வந்து அது தெரியும் போது, அதாவது இது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இன்வெஸ்டர்ஸ் வேர்ல்டு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி அந்த மூவை கடிச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 80% இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே எடுக்கும்போது ஒரு மூமெண்ட் கொடுக்கும். அந்த மூமெண்டத்தில் வந்து மக்களுக்கு தெரியும் போது, வெளியில் மக்களுக்கு தெரியும் போது அவங்க வந்து ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த 20% மூமெண்ட். ஸோ அந்த 20% மூமெண்ட்டில் அந்த நம்ம பை பண்ணுறது எல்லாத்தையும் யார் செல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி பை பண்ணி 20 ருபீஸில் பை பண்ணி வச்சிருக்கிறத 850 வந்து அவங்க செல் ஆக ரெடி ஆகும் போது தான் 850 வந்து தான் மக்களுக்கு வந்து ஓ இது வந்து பையிங் ஆப்ஷன் இருக்குது, நல்லா மேலே போயிட்டு இருக்கு அப்படின்ற அவேர்னஸே வரும். 850 நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு யார் விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸில், வெறும் 20 ருபீஸில் வாங்கின பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து உங்களுக்கு விற்றுட்டு ஒரு 950 வரைக்கும் விற்றுட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நிற்பீங்க, ஒன்றுமே அது விலையும் ஏறாது, அப்படியே நிற்கும். ஆனால் உங்களுக்கு அது வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியும். இப்போ வந்து நம்மளோட எல்லாரோட கணிப்பு என்னவா இருக்குன்னா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடுங்களுக்கு கோல்டு விலையோ ஆயில் விலையோ ஏறும்போது 4 ரூபா 10 ரூபா 20 ரூபா ஏறும், இறங்கும் போது 50 சென்ட் 1 ரூபா தான் இறங்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. அது ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ கோல்டு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து 1,50,000 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1,15,000 1,20,000 அந்த அவரேஜில் போயிட்டு இருக்கு. இந்த 1,15,000 சப்போஸ் வந்து திரும்ப வந்து ஒரு 80,000 போயிடுச்சு அப்படின்னா, இந்த 80,000 இந்த பெரிய மூமெண்டம் எது, அதாவது இப்போ யூஎஸ் டாலரோட வீக்னஸ் இருந்தது, அதனால இந்த வெளியேற்றங்கள் சடன் வெளியேற்றங்கள் வெளியேறங்கள் நடந்தது. திரும்ப இந்த வெளியேற்றம் வந்து திரும்ப இந்த 1,20,000 வரத்துக்கு மேபி சம்டைம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு இடையில நீங்கள் போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகும், அதை முதல்ல யோசிங்க. இது வந்து எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டு எந்த வித வட்டியும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி அவங்க அதை பிஸ்னஸ் பண்ணி அவங்க வந்து அதை கோடிக்கணக்கில் பெருக்கிடுவாங்க. அந்த 15 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அந்த 10 லட்ச ரூபாயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை அன்னைக்கு 1 கோடி ரூபா தான் அதை வாங்க முடியும். இன்னைக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 10-15 வருஷம் கழிச்சு அந்த காரோட விலை, அதே காரோட விலை 1 கோடி ரூபா இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு மணியும் அப்ரிசியேஷன் ஆகாது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் முடங்கி போய் கிடக்கும், உங்களுக்கு அந்த மணிக்கான பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொலிட்டீஷியன்ஸோ எந்த ஒரு நாட்டிலையுமே சரி, இந்தியா நாட் ஓன்லி இந்தியா, எந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்குமே சரி, எந்த ஒரு கண்ட்ரியுமே அரசியல்வாதி மட்டும் முடிவெடுத்து அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க, அவங்க தான் வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சில விதமான சட்டங்களை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது உங்களை விட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட லோவஸ்ட்டு, அவங்க தான் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஆல்ரெடி மேலே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் வந்து முடிவு பண்ணி வச்ச இதை வந்து ஜஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. மற்றபடி அதில் வந்து அவங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமோ எந்த விஷயமோ எதுவும் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்டு. அதனால் வந்து நான் யாரையுமே வந்து குறிப்பிட்டு டைரெக்டாக சொல்லலை. பட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஓரளவுக்கு ஒரு இன்ஃபார்மலாக சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது வந்து மீடியான்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80% இதை வந்து எதுலேருந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட மீடியாஸ்லேருந்து தான் எடுக்கிறோம்.